நண்பர்களே, இன்று மே மாதம் 17ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9:30. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இனவாதிகள் இப்பொழுது லண்டனை சூழ்ந்திருக்கிறார்கள். இனவாத கருத்துக்கள் தற்பொழுது அதிகமாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. வெளிநாட்டவர்களை துரத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமாக டொமி ராபின்சன் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா, பிரிட்டன் பிரிட்டிஷ்காரர்களுக்கே மற்ற ஆக்கள் எல்லாரையும் துரத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் டாக்ஸ் பே பண்ற அதிகமான வேலைக்காரர்கள் வெளிநாடுகள்ல இருந்தான் இங்க வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வெள்ளைக்காரர்களுக்கு அவ்வாறான தகுதியும் வல்லமையும் இல்லை. ஆகவே இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், வெளிநாட்டவர்களை துரத்த வேண்டும் என்கின்ற கோஷம் அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80,000 பேர் இந்த போராட்டத்தில் கூடியிருக்கின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை நாம் முழுமையாக இன்று பார்ப்போம். லண்டனில் நடந்த 2 போராட்டங்களின் பொழுது 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோபாலிட்டன் போலீசார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன ஆதரவு நக்பா தின பேரணி மற்றும் டொமி ராபின்சன் ஏற்பாடு செய்த யுனைடெட் கிங்டம் பேரணியை சுற்றி குறிப்பிடத்தக்க காவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் அதிகாரிகள் நேரடி முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். ஃபேஸ் ரெகக்னைசேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். 2 போட்டி போராட்டங்களின் பொழுது 43 பேர் கைது செய்யப்பட்ட விவரங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 11 வெறுப்பு குற்றங்கள் தொடர்பான குற்றங்களும் அந்த கைது செய்யப்பட்டவர்களில் அடங்கும். கைது செய்யப்பட்டவர்களில் 20 பேர் டொமி ராபின்சனின் ஆதரவு பெற்ற யுனைடெட் கிங்டம் போராட்டத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும், 12 பேர் நக்பா தின பேரணியோடு தொடர்புடையவர்கள் என்றும் பெருநகர காவல்துறை இன்று அறிவித்திருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு காவல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் 11 கைதுகள் இந்த குழுக்களோடு தொடர்பில்லாதவை என்றும் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். யுனைடெட் கிங்டம் பேரணியில் 9 வெறுப்பு குற்றங்கள் தொடர்பான கைதுகளும், நக்பா பேரணியில் 2 கைதுகளும் நடந்ததாக ஏற்கனவே காவல்துறை சொல்லியிருக்கிறது. ஏன்னா இனம் தொடர்பான வெறுப்பு பேச்சு, மதம் தொடர்பான வெறுப்பு பேச்சு மற்றும் பாலினம் தொடர்பான வெறுப்பு பேச்சு, மாற்றுத்திறன் தொடர்பான வெறுப்பு பேச்சு, இவைகளை போலீசார் கண்டு அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். விசாரணை தொடர்கிறது. லண்டனில் ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 7,50,000 பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட 78வது ஆண்டு நிறைவை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கே பதாதைகளை ஏந்தி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அருகிலேயே யுனைடெட் கிங்டம் பேரணி இடப்பெயர்வுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்தது. அதாவது அங்கிருந்து வெளியிலிருந்து வருகின்ற அகதிகளை அனுப்ப வேண்டும், வெளிநாட்டவர்களை அனுப்ப வேண்டும், இது வெள்ளைக்காரர்களின் நாடு என்று அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பேரணியில் கோஷமிட்டார்கள். கிட்டத்தட்ட 2 பேரணிகளிலும் 80,000 பேர் வரை கலந்து கொண்டதாக மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். போலீசார் சொல்கின்றார்கள், 4.5 மில்லியன் பவுண்ட்கள் செலவில் இந்த காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டோம். 4,000 அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். 660 பேர் பிற பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்டார்கள். அடுத்தது, நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதாக தேடப்படும் நபர்களை கண்டறிய இந்த ரெகக்னைசிங் கேமரா, ஃபேஸ் ரெகக்னைசிங் கேமராவை பயன்படுத்தி கைதுகள் நடந்ததாக காவல்துறை சொல்கிறது. 10 ஒழுங்கற்ற குற்றங்கள் நடந்திருக்கிறன. 3 குடிபோதையில அந்த கூட்டத்தில் தகராறு செய்திருக்கிறார்கள். 2 பேர் அவசரகால பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். கடுமையான உடல் காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தாக்குதல் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள், கத்தி ஏதாவது தாக்குதல் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள் என்று அவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பொது ஒழுங்கு சட்டத்தின் பிரிவு 14 நிபந்தனைகளை மீறியது என்று 3 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். அடுத்தது, முகக்கவசத்தை மூடிக்கொண்டு வந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பல விவரங்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். போதைப் பொருள் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவர்கள். போராட்டங்கள் பெரிய சம்பவங்கள் ஏதுமின்றி நடந்தது நிம்மதி அளிக்கிறது என்று வன்முறைகள் தொடர்பான பெரிய ஆபத்தும் அபாயமும் எதிர்காலத்தில் இருக்கிறது என்று தற்பொழுது போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். பேரணிகளை தனித்தனியாக வைத்திருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. யுனைடெட் கிங்டம் பேரணிக்கு முன்னதாக சர் கீர் ஸ்டார்மரால் தீவிர வலதுசாரி கிளர்ச்சியாளர் என்று வர்ணிக்கப்பட்ட 11 வெளிநாட்டவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் நுழைவதை அரசாங்கம் தடுத்தது. டொமி ராபின்சனின் யுனைடெட் கிங்டம் பேரணி
பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டதுதான் இங்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியான இனவாதத்தை பரப்புகின்ற டொமி ரொபின்சன் மற்றது நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இனவாதத்தை கிளப்பி இங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இவ்வாறான இனவாத கருத்துக்கள் வலு பெறுவது இங்கே மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கிறது சமூக அமைப்புகள் சொல்கின்றன. டொமி ரொபின்சன் போராட்டத்தில் கிங்ஸ்வேயில் இருந்து யூனியன் கொடிகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரளாக வந்திருந்தார்கள். அடுத்தவர்கள் ஈரானிய ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு கொடியையும் ஏந்தி சென்றார்கள். பேரணிக்கு முன்னதாக மத்திய லண்டனில் உள்ள கிங்ஸ்வேயில் போராட்டக்காரர்கள் கூடிய பொழுது ஸ்டாமர் வெளியேற வேண்டும் மற்றும் டொமி 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 ரொபின்சன் என்று உரத்த கோஷங்கள் எழுப்பப்பட்டன. என்னன்னா அவர்கள் அரசியலுக்கு வர யோசிக்கிறார்கள், ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்லை. பல போராட்டக்காரர்கள் இங்கிலாந்தை மீண்டும் ஒரு மகத்தானதாக மாற்றுவோம், வெளிநாட்டவர்களை அனுப்பிவிட்டு இங்கிலாந்தை மீண்டும் மகத்தானதாக மாற்றுவோம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட மெகா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட சிவப்பு தொப்பிகளையும் அணிந்திருந்தார்கள். பேரணியின் முன்னணியில் இருந்த சில போராட்டக்காரர்கள் மரச்சிலுவைகளையும் ஏந்தி சென்றார்கள். இது கிறிஸ்துவே ராஜா என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். மேடையில் பேசிய ரொபின்சன் தனது போராட்டத்திற்காக கூடியிருந்த மக்கள் உள்ளூர் அரசியலிலும் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு இனவாத அரசியலை கொண்டு வர அவர் யோசிக்கிறார். ஆனால் அது லண்டனில் சாத்தியப்படக்கூடிய விஷயமா என்று கேட்டால் உடனே தயாராகக்கூடிய விஷயம் அல்ல தான். ஆனாலும் கூட பிரிட்டனில் நீங்கள் போருக்கு தயாரா, 2029 நமக்கு ஒரு தேர்தல் இருக்கிறது, யாரும் வெளியே சென்று போராட வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. இது நமது தலைமுறையின் மிக முக்கியமான தருணம். அடுத்த தேர்தலில் நாம் ஒரு செய்தியை அனுப்பவில்லை என்றால், நீங்கள் வாக்குகளை பதிவு செய்யவில்லை என்றால், நீங்கள் இந்த தேர்தலில் ஈடுபடவில்லை என்றால், நீங்கள் ஆர்வலர்களாக மாறவில்லை என்றால் எங்களுடைய நாட்டை நாங்கள் இழந்து விடுவோம் என்று அவர் அச்சமூட்டுகின்றார். இனவாத கருத்துக்களை மீண்டும் மீண்டும் பரப்புகின்றார். மற்ற பேச்சாளர்களில் அப்ரெண்டிஸ் போட்டியாளர் கேட்டி ஹப்சின் மற்றும் தொலைக்காட்சி பிரபலம் ஆன் மிடில்டன், முன்னாள் நடிகர் லாரன்ஸ் ஃபாக்ஸ் மற்றும் முன்னாள் கன்சர்வேட்டிவ் எம்பி ஆண்ட்ரூ பிரிஜன் ஆகியோரும் அடங்குவார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி ட்ரம்ப் இனவாத பேச்சுக்களை பேசி இனவாத பேச்சுக்களை தன்னுடைய சோசியல் ட்ரூத் தளத்திலே பரப்பி தன்னால மட்டும்தான் அமெரிக்காவை காப்பாற்ற முடியும், உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்ததன் பின்பு உலகத்தை தற்பொழுது அழித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல இவர்களும் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கூட தற்பொழுது இனவாத கட்சிகளுக்கு மாறிக்கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. 1/4 மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட மத்திய லண்டன் வழியாக அணிவகுத்து சென்றதாக, நக்பா தினத்தை அனுசரிப்பதற்காக கிட்டத்தட்ட 1/4 மில்லியன் மக்கள் மத்திய லண்டன் வழியாக அணிவகுத்து சென்றதாக ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள். அணு ஆயுதங்கள் வேண்டாம் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். பாலஸ்தீனத்தை விடுவி என்று கோஷமிட்டார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை இங்கிலாந்து நிறுத்த வேண்டும் என்று போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் அவர்கள் ஏந்தி சென்றார்கள். கூட்டத்தில் கூடியிருந்தவர்கள் தீவிர வலதுசாரிகள் என்ற பொதுவான எதிரியை எதிர்கொள்வதாக எம்பி டேன் அபோட் ஆர்ப்பாட்டக்காரர்களும் தெரிவித்திருக்கின்றார். தொழிலாளர் கட்சி தலைவர் ஜெர்மி கோபின் வெஸ்ட்மினிஸ்டருக்கு தனிநபர்களில் அல்ல கொள்கைகளில் மாற்றம் தேவை என்று ஆதரவாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். ஜெர்மி கோபின் கலந்து கொண்டார். அவர் ஒரு நிதானமான மனுஷன். கூட்டத்திடமிருந்து பலத்த கரவோடியோடு வரவேற்கப்பட்ட யுவபார்ட்டியின் இணை நிறுவனர் தெரிவித்தார், கெய்ஸ்டர்மருக்கு என்ன நடந்தாலும் இந்த ஆட்சி கவிழ்ப்பிலிருந்து தப்பிப்பாரா என்று தனக்கு தெரியாது. அவருக்கு ஆட்சி கவிழ்ப்புகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு ஆட்சி கவிழ்ப்புகளை பற்றி தெரியும், என்ன நடக்கிறது என்று தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். இது இப்பொழுது லேபர் கட்சிக்கும் இனவாத கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராக இது மாறி இருக்கிறது. ஆனால் அதிகமான மக்கள் நைஜல் ஃபராஜுக்கு வாக்களித்ததன் மூலம் தங்களுடைய இனவாத கருத்துக்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் வெளிநாட்டவர்களை துரத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு இந்த கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே டொமி ரொபின்சன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா சமூகங்களையும் தாக்குவதற்கு பெரிதும் பாடுபடுகின்ற இந்த சீர்திருத்தவாதிகள் மற்றும் தீவிர வலதுசாரிகள் தொடர்பான வெறுப்பு மக்களை பிரிப்பதில் வெற்றி பெறலாம். ஆனால் ஒரு கவுன்சில் வீட்டை கட்ட இயலாது, ஒரு மருத்துவமனையை மேம்படுத்தாது, ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்காது. லண்டன் தெருக்களில்
ஒருவரின் வீடற்ற வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வராது. அதை மாற்றக்கூடிய ஒரே விஷயம் பொருளாதாரம், சமூகம் மற்றும் சர்வதேச கொள்கைகளில் ஏற்படும் மாற்றம்தான் என்று யோபாட்டியின் இணை நிறுவனர் தெரிவித்திருக்கின்றார். பலத்த கரவொலியோடு தெரிவித்திருக்கின்றார். எனவே மில்லியன் கணக்கான இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மில்லியன் கணக்கான பணம் செலவாகி இருக்கிறது என்று காவல்துறை ஜேம்ஸ் ஹோமன் துணை உதவி ஆணையர் ஜேம்ஸ் ஹோமன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கைக்கு 4.5 மில்லியன் செலவாகி இருக்கிறது. 1.7 மில்லியன் மற்ற இடங்களிலிருந்தும் அதிகாரிகளை வரவழைத்து அவர்களுக்கு செலவழித்திருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்த விஷயம், லண்டன் சுரங்க ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த இன்ஃபுளுசர் ஒருவர் மீது தாக்குதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க நாட்டவரான மெலிசா ரெயின் லவ்லி மீது அடித்து தாக்கிய குற்றச்சாட்டும் ஜெர்மன் நாட்டவரான 37 வயதான பிலிப் ஆஸ்மியன் மீது இனவரியை தூண்டும் 2 பொது ஒழுங்கு குற்றங்கள் மற்றும் மேலும் ஒரு பொது ஒழுங்கு குற்றமும் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி மாலையில் பொன் ஸ்ட்ரீட் சுரங்க ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பிரிட்டிஷ் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ரெயின் லைவ்லி 40 வயது. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின்படி ஆன்டிவோக் மக்கள் தொடர்பு நிறுவனமான அமெரிக்கா ஃபர்ஸ்பியோரின் நிறுவனர் ஆக அவர் இருக்கிறார். எனவே இங்கே தொடர்ச்சியாக அமெரிக்காவும் பிரித்தானியாவை குழப்ப முயற்சிக்கிறது. பிரித்தானியாவில் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவும் விரும்புகிறது. அமெரிக்காவை போல வெளிநாட்டவர்களை துரத்துகின்ற அல்ல கைது செய்கின்ற ஐஸ் எப்படி கைது செய்கிறதோ அதே போல கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கை இங்கு மேற்கொள்ள வேண்டும் என்று பலர் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க தொழில் அதிபர்களும் உதவி செய்கின்றார்கள். ட்ரம்பும் உதவி செய்கின்றார். ட்ரம்பும் கெய்ஸ்டமருக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். எனவே ரிஃபார்ம் கட்சி தற்பொழுது மிக மேலே வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இனவாத தாக்குதல்கள், இனவாத வெறுப்பு போன்ற விஷயங்கள் பரவலாகவே தற்பொழுது எதிரொலித்துக் கொண்டிருப்பதை லண்டன் எப்படி தாங்க போகிறது என்பதுதான் பெரும் கேள்வி. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.